போதும்க்கா, நிறுத்துங்க, போதும், எல்லாம் நடிப்பு. நாங்களும் வேணாம் வேணாம் நினைச்சா எங்ககிட்டயே வந்து இன்னொரு ட்ராமா வேற போடுறீங்களா அப்படின்னு இப்போ வந்து மீனாவும் ராஜியும் செய்ய போற ஒரு விஷயம். அதை ஏன் அவங்க செய்யறாங்க, தங்கமயில் அந்த அளவுக்கு மோசமா, அவங்க அம்மாவும் அதோட கேவலமா ஒரு விஷயத்த பண்ண போறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து கடுப்பாய் பாண்டியனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சப்புறமா, அந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சப்புறமா தங்கமயிலை கூப்பிட்டு, இந்த மாதிரி மயில், உடனே உங்க அப்பா அம்மா இங்க வரணும், அவங்க இங்க வந்தே தீரணும், நீ கூப்பிடுறியா இல்லை நான் கூப்பிட்டுமா அப்படின்னா, வேணாம் வேணாமாமா, வேணாமாமா, ப்ளீஸ் மாமா, இந்த விஷயம் வெளில தெரிஞ்சு அப்படின்னா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாது அப்படின்னா, உன் கல்யாணம் முதல்ல ஆனதே தப்பு, இவ்வளோ போய் சொல்லி இவ்வளோ திருட்டுத்தனத்தை பண்ணி உன் கல்யாணம் ஆனதே தப்பு, முதல்ல அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரே கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இப்போ உடனே நீங்க இங்க வரீங்க அப்படின்னு உடனே ஏதோ நல்ல விஷயம் தான் நினைச்சு அவங்களும் கூட நீங்க வரும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஷாக்கும் காத்துக்கிட்டு இருக்கு அவங்க சைட்ல இருந்து பாண்டியன் குடும்பத்துக்கு. உள்ளார வராங்க, உள்ள வந்தோடனே குழலியிலேருந்து மீனா இருந்து எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அத்தனை பேருமே கிளம்பி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இங்கே, எல்லாம் நாடகம் நடிப்பு. அப்போ அந்த எல்லாமே போய் சொல்லியிருக்கீங்க, அவள் படிக்கவே இல்லை, 12ஆம் கிளாஸ் முடிச்சவளை போய் எம்ஏ முடிச்சான்னு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து எத்தனை போய் சொல்லியிருக்கீங்க, வயசுல போய். அதே மாதிரி கடையில் கல்லால் அந்த பணத்தை திருடினது நீங்க தானாமே, வெக்கமா இல்லை அப்படின்னு வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்க அவர் அப்படியே திருடுன்னு முடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆள் தான்ப்பா திருடினது அப்படின்னு வந்து சரவணனும் சொல்லிட்டார். இப்போ எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து உங்க பொண்ணை வந்து நீங்க வீட்டுக்கு கூட்டு போயே தீரணும், அவ இங்க வாழக்கூடாது, அவ வாழ மாட்டாங்க, என் பையன் அவரோட வாழ மாட்டான், நாங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம், நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து இந்த பக்கம் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க தங்கமயில் அழுது ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போட்டாங்க. இவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த குடும்பமே. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில் கெஞ்சும் பொழுது இந்த பக்கம் வந்து சம்மந்தி அப்படின்னு வந்து திருப்பி மாணிக்கமும் பேச, உடனே என்னையா சம்மந்தி, யாரையா சம்மந்தி, கடையில் வந்து உட்கார வச்சா கல்லால் உட்காந்து பணத்தை திருடி இருக்க, அதில் போய் நான் என் மச்சானை திட்டி கடைசியில் அவன் எங்கே போனான், அவன் கோச்சிட்டு போகிற அளவுக்கு சம்பவம் ஆகி போச்சு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு இவரையும் திட்டிட்டு எப்படி வாய் கூசாம வந்து உங்க பொண்ணு சேவர் வேலைக்கு போயிருக்கா அதையும் சொல்லாம வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்தி ஒரு நாடகம் ஆடி இருக்கீங்க, வயசுல கூட போய் எல்லாத்தையும் பொய் சொன்னீங்கன்னா எவ்வளவு கேவலமானங்களா நீங்களா இருக்கும். அப்படிங்கும் போது இந்த பாருங்க, நாங்க இதெல்லாம் பொய் சொன்னோம் அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டக்குன்னு இவங்க ஒன்று ஆதாரமா அப்படின்னா, நாங்கள் உங்கள்கிட்ட வந்து என் பொண்ணு எம்ஏ முடிச்சிருக்கா, என் பொண்ணுக்கு வந்து இதான் வயசு அப்படின்னு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னோம், அதை கேட்டு நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா ஆதாரம்லாம் கிடையாது. இல்லை இப்போ நீங்கள் நாளைக்கு போய் கேஸே கொடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க தெளிவாக ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. பொருளா விஷயமா உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, எதுவும் கிடையாது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் ஷாக் ஆகி பார்க்குறாரு பாண்டியன். இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா வந்து என் பொண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்கல, உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, உறவு இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒரு பிளான் போடுறாங்க, இந்த குடும்பமே மோசமான குடும்பம் அப்படின்னு நாங்க கேஸ் கொடுத்துருவோம். இதுல அப்படியே வந்து ஒரு அண்டாவத்திட்டு வந்து அடிக்க வந்தாருல மாப்பிள்ள, நேற்று ஏதோ பூந்தட்டி எடுத்து என் பொண்ணு தலையில போட போத்தாருமே, இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லி அவருக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த குடும்பமே ஷாக் ஆயிடுச்சு. ஓவர் நல்லவங்க வேற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு கோமதி கத்த, அப்படிதான் பண்ணுவோம், என் பொண்ணு இங்கதான் இருப்பா, என் பொண்ணு நான் கூட்டலாம் போக முடியாது, இதான் வீடு, நான் கட்டி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்க வச்சு வாழுங்க, எங்க போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் தெளிவா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து நாங்க சொல்லிடுவோம், இந்த அதெல்லாம் எல்லாமே போய், இவங்களுக்கு எல்லாமே தெரியும், என் பொண்ணு 2 வயசு பெரியவன்னு தெரியும், என் பொண்ணு 12ஆவது தான் முடிச்சிருக்கான்னு தெரியும், இருந்தாலுமே இப்படி ஒரு டிராமாவை போட்டாங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல, இந்த சமயத்தில் இந்த என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இந்த குடும்பமே ஷாக் ஆகி நிற்கும் பொழுது டக்குன்னு வந்து ராஜியும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு பிளேட்டே திருப்பி போட்டு நம்ம குடும்பத்தை மேலே பழிய போடுறாங்களா அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா டக்குன்னு மீனா உள்ளார வராங்க. உள்ளார வந்துட்டு நான் பேச வேணாம், அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, என்ன இருந்தாலும் இத்தனை நாள் பழகிருக்கோம் அப்படின்னு பேசாம இருந்தேன், இதுக்கு மேல நாள் பேசாம இருக்க முடியாது அப்படின்னா, என்ன வாமா கவர்மெண்ட் ஆஃபீஸர், நீ என்ன பேச போற, நீ பேசினாலும் அதே தான், என் பொண்ணு இங்கே தான் இருப்பா, நாங்க ஏமாத்தோங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, எதுவும் கிடையாது, நாங்க ஏமாத்தலாம் இல்லவே இல்லையே அப்படிங்கும் போது இருக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கு. முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை பின்னாடி தங்கமயில் எம்ஏ அப்படின்னு எழுதிருக்கீங்கல்ல, அந்த எம்ஏ அப்படின்னு போடும்போது உங்களுக்கு தெரியாதா, அது என்ன உங்க இனிஷியலா கிடையாதுல்ல, உங்க பேரு பாக்கியா, அவர் பேரு மாணிக்கம், பிஎம் எம்பி அப்படின்னு வேணா போட்டுக்கலாம், எம்ஏ எங்க இருந்து வந்துச்சு, அப்ப இந்த எம்ஏ அப்படிங்கிற பேர் வந்து அவங்க படிக்கல அப்படின்னு தெரிஞ்சு அந்த பத்திரிக்கையில ஏன் போட ஒத்துக்கிட்டீங்க. அங்கேயே வந்து நான் வந்து இந்த கேள்வியை நாங்க சொல்லுவோம், இவங்க எம்ஏன்னு சொன்னதுனாலதான் நாங்க போட்டோம், இவர் படிச்ச படிப்பை இவருக்கும் இவங்க படிச்ச படிப்பை இவங்களுக்கும் போட்டிருக்கோம்ல, அங்கேயே வந்து சிக்கிப்பீங்க அப்படிங்கும் போது அவங்க திரு முடிக்கிறாங்க ஒருத்தர். இதை விட இன்னொரு ஆதாரமும் இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி செந்தில்கிட்ட வந்து, செந்தில் என்ன நீங்க ஒரு இடத்துல கூட்டு போறீங்களா அப்படின்னு, எங்க அப்படின்னா நீங்க கூட்டு போகணும் அப்படின்ட்டு, கதிர் நீ வாயேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க, இங்கே இருங்க, இப்போ இன்னும் 20 நிமிஷத்துல வரோம் அப்படின்னு கிளம்பி வேகமா போறாங்க.
போன உடனே வந்து இவங்களுக்கு என்னடா நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. கிளம்பி போன உடனே இவங்கெல்லாம் இப்போ ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. முறைச்சிட்டு எப்படிதான் அப்படிலாம் குடும்பமாக இருக்கும் அப்படின்னு வந்து பேச, ஏம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாமா, என்னம்மா நீங்கள் பேசாமல் இங்கேயே இருக்க வச்சிடலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்க, நான் எப்படிமா இங்கே இருப்பேன் அப்படின்னா, என்ன அப்புறம் அங்கே வந்தெல்லாம் நினச்சியா, அங்கெல்லாம் வர முடியாதுடி, இதான் உன் வீடு, நீங்கள் தான் வாழணும், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இவனுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உன்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ, நீ வேலை செஞ்சாச்சும் வந்து அவங்க எல்லாரும் மனசையும் வந்து இடம் பிடிச்சிக்கோ. அதாவது வந்து நீ எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி வந்து சமைச்சு போடு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வேலைக்கார பொண்ணு கூட இரு, ஆனால் வந்து என்ன நடந்தாலும் சரி நீ அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே நான் இவ்வளோ பெரிய படுகொலியோட தள்ளி விட்டேனடா அப்படின்னு வந்து பாண்டியன் வந்து சரவணன்ட்ட புலம்பிட்டு இருக்காரு. மாற்றி மாற்றி எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்க. குழலிச்ச நானும் எவ்வளோ ஆளுங்களை பார்த்துருக்கேன், இவ்வளோ கேவலமான ஆளுகளை பார்த்ததே இல்லை, எப்படிப்பா இப்படி ஒரு ஆளை போய் பிடிச்சிட்டு வந்தீங்க, அதுவும் நம்ம பசங்க மிச்சம் 2 பேரும் வந்து அவனுங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதா பொண்ணை கூட்டம் தானுங்க, அவங்க கூட வந்து எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்குதுங்க, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து பேச சரவண இந்த பக்கம் பாண்டியனுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது. இப்பன்னு பார்த்தா டக்குன்னு இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் திருப்பி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. கையில் ஒரு பேக்கோட நுழையிறாங்க. உள்ளார வந்துட்டு அந்த பேக்கை எடுத்து போட்டு, ஆதாரம் தானே கேட்டீங்க, ஆதாரம் இதோ இந்த கல்யாணத்துக்கு அப்ப நாங்கள் வச்ச நகை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நகையெல்லாம் வரிசையாக வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, இதோ இந்த ஃபோட்டோ அப்படின்னு மொபைலில் காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, இதில் இருக்கா அந்த நகை, இதான் அந்த நகை இந்தா அப்படின்னு எடுத்து காமிச்சா அந்த நகை அப்படியே கருப்பாக இருக்குது. உடனே பார்த்தீங்களா கருத்து போயிடுச்சா, ஏன்னா இது நகையே கிடையாது, தங்கமே கிடையாது அப்படின்னு அடுத்தது எடுத்துக்கிறாங்க. அடுத்த எடுத்து வச்சுட்டு போட்ட 80 பவுனில் 8 பவுன் தவிர எல்லாமே கவரி. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்களுக்கு ஆதாரம் இப்படி ஒரு ஆதாரம் பிசிக்கலா இருக்குன்னு தெரிஞ்சே இப்படி ஒரு டிராமாவை பண்ணிருக்கீங்க. இல்ல இப்ப என்ன சொல்ல போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இதே பேட்டர்ன்ல நாங்க வச்ச பேட்டர்ன்ல இவங்க கவரிங் செஞ்சு இங்க போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்துப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தை பத்தி இப்படி வரவழில தான் வந்து பேங்க்ல இருந்து வரதுக்கு ஏன் ஒரு 20 நிமிஷம் சொன்னோம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, உங்க வீட்டை போய் விசாரிச்சோம், அந்த ஏரியாவில் விசாரிச்சா எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி என்னென்ன சொல்றாங்க, எத்தனை பேர்ட்டு நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்கலாம் கூட தெரியுது. இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கே கேட்டிருக்கணும், நாங்க நல்லவங்களா இருந்தது எங்க தப்பு அப்படின்ட்டு. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணை கூட்டு போறீங்களா, வீட்டை விட்டு போறீங்களா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா, உங்க முடிவு. ஜெயிலுக்கே போனா கூட அனுப்புறதுக்கு நாங்க ரெடி அப்படின்னு இந்த பக்கம் பேசும்பொழுது அது செந்திலும் வேற கோபமா பேசுறாரு, மீனாவும் பேச அப்படியே திரு முடிக்கிறாங்க. இவங்க ராஜியும் மீனாவும் இந்த தங்க நகை மேட்டரை போட்டு உடைச்சு அதன் மூலமா இப்ப தங்கமயில வீட்டை விட்டு அனுப்புறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இந்த நகை மேட்டரை போய் பின்னாடி இன்னொரு நாளைக்காக வச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அது இப்பே சொல்லிட்டா முடிஞ்சு. இப்போ சிறகடிக்காசையில மாதிரி வந்து இங்க 2 லேயரா கொண்டு போறதுக்கு விஷயம் கிடையாது. ஸோ இந்த உங்க அப்பா திருடின பணம் திருடின மேட்டர் நகை மேட்டரை இப்பே சொன்னா எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு, எப்படியும் தங்கமயிலோட அம்மா இங்க தங்கமயில இருக்க வைக்கிறதுக்கான பிளான்லாம் போடுவாங்க. இல்ல தங்கமயில் திடீர்னு கருப்பம்லாம் சொல்லி கூட ஒரு ட்விஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ், மகாநதியில வந்து சந்தானம் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், இல்லை இப்போ சிறகடிக்காசையில் வந்து இந்த கான்ட்ராக்ட் மொத்தமாக கேன்சல் ஆகிறது, இல்லை மனோஜுக்கு உண்மை தெரிய வருது அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் ஆகட்டும். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.